26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடந்த ஒரு 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியாக இருந்தாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில மாற்றம் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்கள் மகர ராசியும். 7 வருஷத்துல நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வார்த்தையை நான் மாற்றாம சொல்லியிருப்பேன். மகர ராசிக்காரர்களே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொண்ணு இழந்திருக்கணும் அல்லது பொருள் இழந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் சார் அப்படின்னா வீடு கண்டிப்பாக வாங்குவாங்க. ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் சேர்க்க வாங்கணுன்றவங்களுடைய கனவு சக்ஸஸாக மாறும். பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற மகர ராசி இந்த 7.5 சனி, இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நாகதோஷத்தால் புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிலாம் நிறைய பிரச்சனை. இந்த 3 வருஷமாலாம் விவாகரத்து வரைக்கும் பல மகராசிக்காரர்கள் போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் விரும்பி, குறிப்பாக மகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பட்டம், பதவி, பேர், புகழ் 100% கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தை குரு பார்க்கறதுனால ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும். தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தில் எக்ஸாம்ஸ் எழுதுனா அதில் பயங்கர ஹிட் அடிப்பீங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக அதில் நீங்கள் மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்வது இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதிகாலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து ஆத்மார்த்தமாக சிவன் கோவிலில் சூரியன் ஈசான மூலியத்தில் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை போயிட்டு மனதார வழிபட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது? கடந்த ஒரு 7.5 வருஷத்தில் எந்த கிரகம் பயிற்சியாக இருந்தாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில மாற்றம் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்களில் மகர ராசி ஒன்று. 7 வருஷத்தில் நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வார்த்தையை நான் மாற்றாமல் சொல்லியிருப்பேன். மகர ராசிக்காரர்களே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொண்ணு இழந்திருக்கணும் அல்லது பொருள் இழந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உயிரை இழந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கர்மகாரியமே குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 7.5 சனி அடிச்சு அடி என்பது வார்த்தையில் சொல்லவே முடியாது. அப்போ அந்த சனியிலேருந்து நம்ம மீள முடியுமா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கடவுள் மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தில் தான் 7.5 சனி முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு வருது. 6ல் குரு இருந்த காலகட்டம் நிறைய எதிரிகளை உருவாக்குச்சு. கடன் நெருக்கடிகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய சவால்களை அனுபவிச்சாங்க. பட் அந்த சிக்கல்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய அடிப்படையில் குரு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7இல் உச்சமடையக்கூடிய குரு ராசியவே பார்க்கறது ஒரு பெரிய பலம் மகர ராசிக்கு. அப்போ ஒரு மறுமலர்ச்சி, மறுபிறவின்னே சொல்லலாம். உடல் அளவிலும் மனதளவிலும் புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புத காலம். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல நெருக்கடிகள், பல அழுத்தங்கள் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியோட விலக போகுது. ஏன்னா 7.5 சனியில் பல பேர் குடும்பத்தை தொலைச்சவங்க உண்டு, கணவன் மனைவி பிரிஞ்சவங்க உண்டு, இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமே பார்க்காதவங்க உண்டு. எல்லாம் இருந்தும் கூட குடும்பத்தில் பற்று இல்லாத சன்னியாசி மாதிரி வாழ்ந்தோன்னு சொன்ன மகர ராசி அதிகம். அப்போ அந்த கஷ்டங்கள், வழிகள் எல்லாமே மாறும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் வரும். இப்போ ஃபைனான்ஷியலி இருந்து வந்த தடைகள் எல்லாத்தையும் விலக்குவார்கள். விலகிய எல்லாருமே இவங்களை தேடி வந்து விரும்பக்கூடிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்துவார். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தத்தன்மைகள் மாறும். இவங்க வார்த்தைகளை உதாசனப்படுத்துகிறவங்களாம் இவங்களை கொண்டாடக்கூடிய நாள் கடவுள் தரப்போகிறார். குறிப்பாக 3ஆம் இடத்தில் சனி, 3 உச்சம் பெற்ற குரு பார்க்குறார். 3 வீட்டுக்கு அதிபதியும் குரு தான். அப்போ ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதிய முடிவு, புதிய முயற்சிகளில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். 3வது நபர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். புதியவர்களுடைய உறவுகளும் புதியவருடைய அறிமுகங்களும் இவங்களுடைய வாழ்க்கை பாதைக்கு பல பரிச்சயங்களை கொடுக்கக்கூடியதாக காத்திருக்கு. அண்ணந்தமிழுக்குள்ளே இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில், கூட்டு முயற்சியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் சார் அப்படின்னா வீடு கண்டிப்பாக வாங்குவாங்க. ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் சேர்க்க வாங்கணுன்றவங்களுடைய கனவு சக்ஸஸாக மாறும். பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற மகர ராசி இந்த வருஷத்தில் கண்ணை மூடிக்கிட்டு தொழில் பண்ணலாம். எந்த தொழில் பண்ணாலும் பெரிய லாபத்தையும் பெரிய வெற்றியையும் அவர்களுக்கு தரும். தாயை பிரிந்து வாழ்ந்தவர்கள் தாயோடு சேருவார்கள். தாய் நாட்டுக்கு திருமணம் நினைச்சவங்க அதனுடைய எண்ணத்தோடு வந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக திருமண ஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறதுனால கல்யாண வயசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு கல்யாணம் 100% நடந்தே தீரும். நிறைய காதலர்கள் பிரிந்து வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க. இந்த 7.5 சனி, இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நாகதோஷத்தால் புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிலாம் நிறைய பிரச்சனை. இந்த 3 வருஷமாலாம் விவாகரத்து வரைக்கும் பல மகர ராசிக்காரர்கள் போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் விரும்பி மறுபடியும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சந்தோஷமான சூழலுக்குள்ளே வருவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் சாதக பலன்களை பெற்றுத்தரும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் எல்லாமும் கிடைக்கும். குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பட்டம், பதவி, பேர், புகழ் 100% கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தை குரு பார்க்கறதுனால ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும்.
தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்துக்குரிய குரு உச்சமடைகிறதுனால நிறைய தெய்வ பிரயாணங்கள் இவங்களுக்கு நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு பெரிய ஒரு பொற்காலம். அவங்களுக்கு பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா சரியாகும். விரய செலவுகளை சுபவிரயமாக பண்ணக்கூடிய காலமாக இருக்க போகிறது. ஒட்டுமொத்தத்தில் மகராசிக்காரர்கள் எதை நினைத்தாலும் இந்த வருடத்தில் அவர்களுக்கு கடவுள் நடத்தி கொடுக்கறதுக்கு காத்திருக்கான். உங்கள் வாழ்க்கைக்கு எது சரின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. மகர ராசிக்கார மாணவர்களுக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது என்ன? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கல்வியில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவர்களுக்கு. இவங்க எந்த விஷயத்தெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நேற்றுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. நிறைய காலேஜஸுக்கு அப்ளை பண்ணி கூட ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் ஆஃப்டர் குரு பெயர்ச்சி மே 26க்கு பிறகு இவர்கள் அப்ளை பண்ணுறதெல்லாம் சக்ஸஸாக மாறும். எக்ஸாம்ஸ் எழுதுனா அதில் பயங்கர ஹிட் அடிப்பீங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி பெற்று வேலையிலே போய் அமரக்கூடிய வாய்ப்புகள் கூட மாணவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு பொற்காலம் தான் மகர ராசிக்கு. இதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு என்ன சொல்ல போகிறார்? மகர ராசிக்கார பெண்கள் துணிச்சலாக பல முடிவெடுத்து பல காரியங்களில் சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது. குறிப்பாக தன்னோட செல்ஃபாக தன்னை மாற்றிக்கணும்னு நிறைய மகர ராசிக்காரர்கள் நினச்சிருப்பாங்க. 8 வருஷமாக நான் அடுத்தவங்களுக்கு வாழ்ந்து தானே என் வாழ்க்கையை இழந்துட்டேன். ஏன்னா மகரம் என்பது இலகன மனசுங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. கடைசியில் கெட்ட பேர் இவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் நான் ஏன் அவங்களுக்கு இருக்கணும், எதுக்காக நான் என்ன கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலை 7.5 சனி கொடுத்தது. அப்போ அந்த புரிதலிருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் மகராசிக்காரர்கள் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரே விஷயத்தை சொல்லணும்னா தனக்காக இனிமேல் வாழ தொடங்குவாங்கன்னு சொல்லலாம். அது சுய தொழில் பண்ணலாம், வேலைக்கு போகணும்னு நினச்சவங்க வேலைக்கு போகலாம். ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்ச மகராசிக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுதந்திரம் கிடைக்க போகுது. அடிமைத்தனத்தை தூக்கி போட்டு வெளியே பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அனுகூலங்கள் உண்டு. ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு 4 உதவிகள் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சவங்களாம் பெரிய பிஸ்னஸ் லெவலில் ஒரு 4-5 பிரான்ச்சஸை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒட்டுமொத்தத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதிடத்தோடு பொருளாதார ரீதியாகவும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறக்கூடிய அடிப்படையிலையும் குறிப்பாக யாரெல்லாம் உங்களை புறக்கணித்து உங்களை யூஸ் பண்ணி உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி மகராசி இந்த வருஷத்தில் சத்தியமாக சாதித்து காட்டும். அதுக்குரிய ஒரு தொடக்கம் இந்த குரு பெயர்ச்சியாக வருது. இந்த குரு பகவான் உங்களை வழி நடத்துறதுக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் என்ன? மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்வது இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதிகாலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து ஆத்மார்த்தமாக ஒரு 2 நிமிஷம் இவங்க பிரார்த்தனை செஞ்சால் போதும். அப்படி காலையில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் சாமி கும்பிடலாம். நீங்கள் அட்லீஸ்ட் வண்டியில் போகும்போது கூட ஒரு நிமிஷம் நீங்கள் கடவுளை மனசார நினச்சி கும்பிடலாம். வேலை செய்கிற இடத்துல சூரியனை பார்த்தாலும் கும்பிடலாம். அல்லது வீட்டிலே கூட நீங்கள் ஒரு விளக்கேற்றி சூரிய பகவானை மனதில் நிறுத்தி ஒரு நிமிடம் தியானம் பண்ணி நீங்கள் கும்பிடலாம். அப்படி எங்களால் அந்த சூழ்நிலை கூட இல்லை சார் அப்படின்னு நினைப்பவர்கள் என்ன பண்ணலான்னா, சிவன் கோவிலில் சூரியன் ஈசான மூலியத்தில் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை போயிட்டு மனதார வழிபட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு வரும்போது அவருடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தனை % நல்ல பலாபலன்களை அள்ளித்தர போறார்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நாகதோஷத்தை தவிர்த்து இவர்களுக்கு 99% வெற்றிகளை மட்டும்தான் கொடுக்க போறார். 7.5 சனியோட மிகப்பெரிய தாக்கத்திலிருந்து ஒரு பெரிய வளர்ச்சியையும் பாதைகளையும் மகரத்துக்கு போட்டு தரதுக்கு குரு வரப்போறாரு. அந்த பாதையை பயன்படுத்திக்க நீங்கள் தயாராக இருக்கணுன்றதை மட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்பது மிக்க அனுகூலமாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனைகள். நன்றி. நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.